தி ஓஷன் அப்படின்னு கொடிஷியா கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய அக்வாரியம் போட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து காட்டியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு போனால் என்ட்ரானோனையே ஃபுல்லாக பேர்ட்ஸ். ஸோ லைவாக ஒரு காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையான பாம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது புது விதமான பேர்ட்ஸ் இதெல்லாம் இருந்தது. அடுத்து போனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் 360 டிகிரி கேமரா அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மெயின் ஹைலைட்டே இந்த ஒரு நாய்க்குட்டி தான். ஸோ நாய்க்குட்டி ரோபோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறமா வந்து அக்வாரியம் போனோம். ஸோ இந்த அக்வாரியமில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு கடல் கன்னி இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வெல்கம் பண்ணி ஹார்டின் கொடுத்து ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போனால் ஏகப்பட்ட மீன் வெரைட்டி சும்மா சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்க்குறதுக்குமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த நியான் ஃபிஷ் கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு உள்ளே ஃபுல்லாக போயிட்டு அப்படியே அவரும் வந்து ஹார்டின்லாம் கொடுத்தாரு. அப்படியே தண்ணியில் மிதந்துட்டு அவருக்கும் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே பேக் சைட் போனோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் தான். ஸோ நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக ஷாப்பிங்கும் வந்து ஒரு சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபுட் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. நிறைய சூப்பரான ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஃபுட் ஐட்டம்க்கு. ஸோ அதெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே வந்து முடிஞ்சதுன்னு நினச்சி கிளம்புனா வெளியே பார்த்திங்கன்னா இன்னொன்று விர்ச்சுவல் ரியாலிட்டியில் இந்த மூன் வாக் அப்படிங்கிற இந்த ஒரு தீம் பேஸில் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்ஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே விர்ச்சுவல் ரியாலிட்டியாக வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாமே இருந்தது. வீடியோ ஓடிச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபன் பண்ணிட்டு கிளம்பியாச்சு.